ஜெயலட்சுமி சூப்பராக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். 7வது வாரம் 5வது நாளுக்கான காலை நேரம் ஓட்டு முடிதான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஓட்டிங்கில் மாற்றம் ஏற்பட்டுக்கா இல்லையான்னு சொல்லிட்டு முழுசாக இந்த வீடியோக்குள்ளே பார்த்தலாமா? முதலிடத்தில் இருக்கும் திவ்யா 14.18%ஓட 95,060 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இரண்டாவது இடத்தில் இருக்கும் பார்வதி 13.1%ஓட 87,196 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்தில் இருக்கும் விக்ரம் 10.37%ஓட 69,511 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான்காவது இடத்தில் இருக்கும் சபரி 8.54%ஓட 57,229 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஐந்தாவது இடத்தில் இருக்கும் கிம்மி 7.10%ஓட 47,562 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆறாவது இடத்தில் தள்ளப்பட்ட அரோரா 7.3%ஓட 47,143 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்தில் இருக்கும் கனி 6.28%ஓட 42,060 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எட்டாவது இடத்தில் இருக்கும் சாண்ட்ரா 6.15%ஓட 41,249 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் வியானா 5.80%ஓட 38,896 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பத்தாவது இடத்தில் இருக்கும் பிரஞ்சன் 5.66%ஓட 37,910 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 11வது இடத்தில் இருக்கும் அமித் 5.50%ஓட 36,852 ஓட்டு வாங்கியிருக்காரு. 12வது இடத்தில் இருக்கும் சுபக்ஷா 5.32%ஓட 35,683 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்தில் இருக்கும் ரம்யா 5.6%ஓட 33,892 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7வது வாரம் 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டு முடிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது அரோரா எவ்வளோ வேகத்துக்கு மேலே வந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே போயிருக்காங்க. அதாவது திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிம்மி மேலே வந்திருக்காங்க. கனியும் நம்ம சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்காங்க. மேபி ஓட்டிங் அப் டவுன் மாறிட்டே தான் இருக்கும். ஆனால் டாப் 4லையும் பார்த்தீங்கன்னா பாட்டம் 4லையும் மாறவே இல்லை. அதாவது முதல் 4 இடத்துல இருக்கிறவங்களும் கடைசி 4 இடத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது. இந்த ஒரு நாளில் ஓட்டிங் எப்படி வேணால் மாறலாம். கடைசி நேரத்தில் ஆல்ரெடி 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா நான் இவங்க போவாங்க அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு தான் வரேன். ஆனால் ஒரு மாற்றம் ஏற்படலை. இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. காரணம் என்னென்னா கடைசி நேரத்தில் நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயமெல்லாம் பண்ணி விட்டு போயிடறானுங்க இந்த பிக் பாஸ். சரி, ஓகே, இந்த வாரமாக அதை நம்புவோம். நம்ம சொல்கிறதா வீட்டை விட்டு வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது WHC இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அந்த WHCயில் ஒரு வைல்ட் கார்டும் ஒரு ஃபஸ்ட்டே வந்தவங்க, அதாவது ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 கார்டு வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யார் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு மறக்காம இப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வட்டா மக்களே, பாய்.